வாரம் அல்லது மாதந்தோறும் தாக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. குறிப்பாக தூத்துக்குடியிலே முத்துக்குமார், கன்னியாகுமரியிலே கிறிஸ்டோபர் உள்ளிட்ட கோவையிலே, திருநெல்வேலியிலே, சென்னையிலே, திருவான்மியூரிலே இப்படி பல வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த வகையிலே ஒசூரை பொறுத்தவரை 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு இளம் வழக்கறிஞர் தன்னுடைய வழக்குகளை முடித்துவிட்டு நாம் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோமோ அந்த இடத்திலே வழக்கறிஞர் உடையுடன் அவர் தன்னுடைய வழக்கு கோப்புகளை கையில் ஏந்தி கொண்டு வரும்பொழுது கொஞ்சம் கூட மனிதாபமனம் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்தால் நெஞ்சம் பதவதிக்கின்றது. அந்த வகையிலே கொடூரமாக தாக்கப்பட்டு குப்பையிலும் கொலையுமாக காவேரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவரையும் நாம் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சென்று சந்தித்து வந்தோம். அவரை ஒசூர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து அவர் உடனே இருந்து அந்த ஐசியூவிலே இருந்து மருத்துவரிடம் பரிசீலித்து இன்னுவரை அந்த சிகிச்சை மேற்கொண்டுள்ளார்கள். மிகவும் மோசமான நிலையில் இருந்தாலும் அவர் பிழைக்க வேண்டும் என்று ஒசூர் வழக்கறிஞர் சங்கத்தோடு சேர்ந்து ஒட்டுமொத்த 1.5 லட்சம் வழக்கறிஞர்கள் பிரார்த்தனை செய்துள்ளோம். இது போன்ற நடைமுறைகள் நடைபெறக்கூடாது என்றுதான் டெல்லி சென்று மத்திய சட்ட அமைச்சரை சந்தித்தோம். அவரும் பரிசீலிப்பதாக கூறினார்கள். பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரும் என்று வலியுறுத்தினோம். இதுவரை மத்திய அரசும் நிறைவேற்றவில்லை. தமிழக அரசை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சரையும் கூட்டமைப்பு சார்பாக அணுகிக்கிட்டோம். அவர் கொண்டு வருவதாக சொன்னார்கள். இதுவரை இல்லை. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் உடனடியாக நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலாவது தமிழகத்தை பொறுத்தவரை வழக்கறிஞரான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அதற்கான சட்டத்தை இயற்றிட வேண்டும் என்பதுதான். பொதுவாக யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. மற்றவர்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு ஒரு விதமான கருத்தாக சொல்கிறார்கள். வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டால் யாரும் கண்டுகொள்வதில்லை. இந்த மக்களை இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவது, இந்த அரசியல்வாதிகளை இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவது, சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டது அனைத்து வழக்கறிஞர் சமுதாயம். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த